ஓய்வூதியர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்கல்ல, அதில் இன்னைக்கு வந்து பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதாவது 2021 தேர்தலில் பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தினமும் டீச்சர்ஸ்ங்க, வாத்தியாருங்க ஒரு சைடில் போராடிட்டு இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இதில் இப்போ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஏதோ முழுமையான அவங்க கேட்ட பென்ஷன் ஸ்கீமை அவர் அனௌன்ஸ் பண்ணலை. அதாவது அரசு ஊழியர்கள் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களை பாருங்கள், டெய்லி அவங்கள வந்து குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் கைது செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் கோரிக்கையை. அதே போல் 150 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்கணும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் கொடுக்குறேன்னு சொன்னார். அதை பற்றி கவலையே இல்லை, அதை பற்றி மறந்துட்டார். அதுக்கு போல் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 125 நாள் விபி ராம்ஜி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து அவரும் செய்யலை. ஆனால் நம்ம செய்கிறத வரவேற்கவும் இல்லை, வரவேற்காமல் அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்வதை ஏற்று கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் வந்து முதல்ல அவர் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். என்னால் தேர்தல் வரட்டும், நான் பார்ப்போண்ணா. தேர்தல் வரட்டும். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எழுதி வச்சுக்கோங்கன்னா, திமுக வீட்டுக்கு போகிற தேதி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. திமுக வந்து என்னைக்கு தேர்தல் நடந்தாலும், இன்னைக்கு நடந்தாலும் சரி, அது ஏப்ரல் நடந்தாலும் சரி, மே மாதம் நடந்தாலும் சரி, திமுக வீட்டுக்கு போவது உறுதி. மக்கள் வந்து அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி சொத்து வந்து பதிவு செய்கிறதுல பதிவு கட்டண உயர்வு, இப்படி மக்கள் மேலே, மக்கள் தலை மேலே உயர்வு தான் பண்ணியிருக்கிறார்கள். அதே போல் லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் திமுக வந்து வீட்டுக்கு போவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. நான் பாருங்கன்னா, திமுக நான் தான் சொல்கிறேன், திமுக வந்து வீட்டுக்கு செல்வதற்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திமுகவுடைய அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. அது நீங்கள்லாம் பொறுத்திருந்து பாருங்கள்.